போயிட்டு வந்ததுனாலையும் இதெல்லாம். அதை விட முக்கியம், அவங்க ஒழுக்கமாக இருக்கணும்னு அர்த்தம். ஒழுக்கமாக இருந்தாங்கன்னா வணக்கத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். உத்தமமாக இருந்தாங்கன்னா வணக்கத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். ஒழுக்கம்னா என்ன, உத்தமனா என்ன? ஒழுக்கமாக இருக்கணும், உத்தமமாக இருக்கணும், புண்ணிய காரணமான ஆளாக இருக்கணும், தர்ம சேவையில் ஈடுபடணும். இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. இது இல்லாமல் இந்த யோக நிலையில் விரதம் தவம்லாம் சொன்னோம் இல்லையா, அதில் விரதம் மட்டும் உங்களுக்கு சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கி நீங்கள் கேட்குற இந்த கேள்வி கேட்குற இன்றைக்கி பங்குனி உத்திரம். ஏகப்பட்ட பேர் விரதம் இருந்து கோயிலுக்கு போவாங்க, முருகர் கோயிலுக்கு போவாங்க, கல்யாண காட்சியெல்லாம் பார்ப்பாங்க, சிவன் கோயிலுக்கு போவாங்க. இப்படி கடவுளுக்கெல்லாம் இன்றைக்கி விரதம் இருக்கிற நாளாக இருக்குது. இந்த நாளில் நீங்கள் கேட்குறீங்க. ஆக விரதம் இருக்கிறதே ஒரு ஈஸியான காரியம் இல்லைங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் பல வருடங்கள் மாலை சூரியன் அஸ்தமானம் பிறகு பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். மறுநாள் காலை சூரியன் உதயமான பிறகுதான் தண்ணியே குடிப்பேன். ஸோ 12 மணி நேரம் சாப்பிடாமலே இருப்பேன். எவ்வளோ நாள் இருப்பேன்? பல வருஷம் இருந்திருக்கிறேன். நான் சைவத்தில் அசைவம் சாப்பிட்ற குடும்பத்தில் பிறந்துட்டு என்னுடைய 9வது வயதிலே அசைவன்றது ஒரு பாவ உணவாக உணரப்பட்டு அப்போ நிறுத்தினவன். திருக்குறளால் புலால் மறுத்தல்ன்ற திருக்குறளை பாடத்தை நடத்தினாங்க. அதை கேட்டு அன்னைக்கு நிறுத்தினவன். இன்றைக்கி 45 வருஷமாவது அதெல்லாம் தொட்டதில்லை. அப்போ என்ன ஆகுது? உங்களால் ஒரு வாரம் இருக்க முடியுமா? புரட்டாசி மாதம் 1 மாதம் இருக்க சொல்லுங்க, அலறாங்க மக்கள். எப்படா புரட்டாசி முடியும்னு காத்துட்ருக்காங்க. புரட்டாசி முடியும் போது கோழியெல்லாம் பறந்து ஓடி போயிடுது. அடுத்து நாம தான் நான். ஸோ இந்த விரதம் இருக்க முடியாது. செயற்கரியாக செய்வார் பெரியார்னு சொல்லுவாங்க இல்லையா? அடுத்தவங்களால் செய்ய முடியாத காரியங்களை செய்கிறவங்களாம் பெரிய மனுஷன் தாங்க, பெரிய ஆளுங்க தான். அந்த வகையில் விரதம் இருக்கிறோம், சைவமாக சாப்பிட்றோம், அப்புறம் சத்து உணவாக சாப்பிடுவோம். சத்து உணவுனா அளவு குறைஞ்சி சாப்பிட்றது, சத்தான உணவு சாப்பிட்றது அப்படின்னு அர்த்தம். மென்மையான உணவு சாப்பிட்றதுன்னு அர்த்தம். கடவுளுக்கு படைக்கக்கூடியது என்னவோ அதை மட்டும் சாப்பிட்றதுன்னு அர்த்தம். சத்துணவு.